இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு அடி எடுத்து வச்ச மேல சதறன புல்லட் இவ தலைக்குள்ள செதறும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? உன் துப்பாக்கி எடுத்து கீழே போடு. ஏய் ஓடுறி. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க. துப்பாக்கி எடுத்து கீழே போடு. போட மாட்டேன். ஓகே ஓகே வேண்டாம். போடு. ஏய் ஓடுறி. துப்பாக்கி கீழே போடு. இல்லைன்னா இவ தலை செதறும். போடு. என்ன யோசிக்கிற? போடு. போடு. அட தவணை முறையில போடுறியே. முன்னாடி போ, முன்னாடி போ. ஏய் உள்ள போ. அந்த பொண்ணு கூட போய் உட்காரு. என்ன நம்பியாரு மாதிரி சிரிக்கிறேன்னு பாக்குறியா? டேய் அங்க நில்லு. விட்டு வந்த சுற்றுவேன். டேய் எங்கடா போறீங்க? வாங்கடா. அவனை புடிங்கடா. பெரிய ஹீரோ மாதிரி வந்துட்டான். புடிச்சு போடுங்கடா. என்ன பயந்துட்டியா? பயப்படாத, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். சரி, இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம ரெண்டு பேரும் ஒரு கேம் ஆடுவோமா? என்னாச்சு? ஏய் ஒண்ணும் இல்ல. சிம்பிள் கேம் தான். இந்த துப்பாக்கியில ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு. ஆனா அதை எப்போ அழுத்தினா வெளியே வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஒன்னொன்னா அழுத்தி அழுத்தி விளையாட போறேன். பயப்படாத. 3 சான்ஸ் தான். அதுல எதுலயுமே வெடிக்கலன்னா நான் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? வேண்டடா, சொல்றத கேளுடா. 1 பாரா, யூ ஆர் சோ லக்கி. இப்போ ரெண்டாவது சான்ஸ். ஓகேவா? 1 2. ஐயோ யூ ஆர் வெரி வெரி லக்கி கேர்ள். வேண்டடா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. கேம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது இல்ல? இப்ப மூணாவதா லாஸ்ட் ஒரே ஒரு சான்ஸ். ஓகேயா? ரெடி? 1 2 3. பரவாயில்லையே. You are so lucky. தப்பிச்சிட்ட. அப்படின்னா நீ இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய வேலைங்க நிறைய இருக்குன்னு அர்த்தம். என்ன புரியலையா? நான் தான் சொன்னனே நீ ரொம்ப அழகா இருக்கன்னு. நல்ல வேலை, இப்பயாவது உங்க லட்சணம் எல்லாம் தெரிஞ்சுதே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓடி போயிருந்தா என்ன ஆகுறது? இப்ப மட்டும் என்னவா? இப்படி அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு பொண்ண பாப்பாங்க? இந்த மூஞ்சிக்கு பொண்ணு பாக்குறதே தப்பு, இதுல அசிங்கம் தான் ஒரு கேடு. இந்த பாருமா, வெளியில உங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சு பார்த்தப்ப அப்படி இப்படின்னு ஒரு இக்கு வச்சுதான் பேசினாங்க. நாங்க தான் அவங்க சொன்னதெல்லாம் எப்போ நடந்தது, எல்லாமே மாறி இருக்கும்னு நம்பி இங்க வந்தோம். அப்படி நம்பி வந்ததுக்கு எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்க. ஏங்க, எங்களுக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இருக்கும். தயவு செஞ்சு வார்த்தையை விடாதீங்க. எங்க நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு தான் நல்லா புரிஞ்சிருச்சே. பொண்ண சரியா வளர்க்க துப்பு இல்ல, ஆனா பேசுறது மட்டும் பெரிய ஜமீன் பரம்பரை மாதிரி பேச வேண்டியது. ஏங்க இங்க பாருங்க, என் பொண்ணை பத்தியோ வளர்ப்பு பத்தியோ தப்பா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் நல்லா இருக்காது. பண்ற எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு கோபம் வேற வருதா? ஏய், நானும் பேச வேண்டாம்னு வாயை மூடிட்டு இருந்தா என்னமோ இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. ஏமா, உங்க குடும்பத்துக்கு தான் மான மரியாதை இருக்கா? எங்களுக்கெல்லாம் மான மரியாதை இல்லையா? ஏய், நீ வேற எங்கேயாவது போய் ஒரு பொண்ணை பார்த்திருந்தா கூட நான் தடுத்திருக்க மாட்டேன். உனக்கு எங்க அயிலி கேக்குதா? இத பாருங்க, நாங்களே எங்க பொண்ணை காணுமே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிட்டு இருக்கோம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, போங்க. என்னங்க
என்னமோ நாங்க தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. நாங்களாவா வந்தோம்? இந்த ஜமுனா பேச்ச கேட்டு தான் வந்தோம். அவ சொன்னா உங்களுக்கு அறிவு இல்ல? என்னடா இந்த வயசுல கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை கேட்டு போறமேன்னு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம வெக்கமே இல்லாம குடும்பத்தோட வந்து நிக்கிறீங்க. ஏய் ஜமுனா, கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? நாங்க தான் அப்பவே போறோம்னு சொன்னோம்ல. இப்போ உங்க கைய பிடிச்சு யார் நிறுத்தல, போங்க போங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா அனுபவிப்பீங்க. ஆமா வாங்க போலாம். தராதரம் இல்லாம பொண்ணு கேட்டு வந்துட்டு நாங்க அனுபவிப்போமா? போங்க போங்க. ஆளையும் பேச்சையும் பாரு. அப்பா, எப்படியோ நாம நினைச்சது நடந்துருச்சு. ஐயோ, இவ கண்ணு செவக்கிறத பார்த்தா அயலி அப்படியே எரிச்சு பஸ்மமாக்கிடுவா போல இருக்கே. அயலி இவகிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தணுமே. போலீஸ்காரியான உனக்கே இவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா வீட்ல ஏதாவது விசேஷமா? சொந்தக்காரங்க யாரோ வந்துட்டு போறாங்க போல. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லங்க, நாங்க வரும்போது வீட்ல இருந்த ஆளுங்க கிளம்பி போனாங்கல்ல, அதான் கேட்டேன். அது கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்க. ஓ, ஓகே. ரித்திகா, போய் காஃபி எடுத்து வாமா. போமா. இல்ல இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயோ, என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் நாங்க வரக்கூடாதா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல கேக்கல. திடீர்னு வந்துட்டீங்களா, அதான் கையும் உடல காலும் உடல. இல்ல, இப்பதான் ஜோசியரை பாத்துட்டு வரோம். அவரு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுத்திருக்காரு. அதான் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் ட்ரெஸ் இருக்கிறத பத்தி கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தோம். ஆமா, வீட்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? எங்க எல்லாரையும் சேர்த்து 7 பேர் இருக்கோம். ஓ, ஓகே. இல்ல 8 பேரு. என்ன நீங்க ஆளாளுக்கு ஒரு நம்பர் சொல்றீங்க? உங்க வீட்ல மொத்தமா 8 பேர்ல வரணும். ஆனா இன்னொரு பொண்ணு இருக்குல்ல உங்களுக்கு? ஆமாங்க, ஆனா அவ இப்ப வீட்ல இல்ல. ஓ, அதான் அவளை சேர்க்காம நான் சொன்னேன். எப்படி இருந்தாலும் நிச்சயதார்த்தத்துக்கு வருவாங்கல்ல, அப்புறம் என்ன?